தாய் வீடு. மார்ச் 2026. செல்வநாயகி ஸ்ரீதாஸ். ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள். மகாவம்சம் பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் பாலி மொழியில் மகாநாம தேரர் என்னும் பௌத்த பிக்குவால் தொகுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. மகாவம்சத்தின் முற்பகுதியில் பெரும்பாலான பகுதி பௌத்தம் வட இந்தியாவில் தோன்றி வளர்ந்த வரலாற்றை கூறுகிறது. பௌத்த துறவிகள் ஒருங்கிணைந்து மகிந்தன் மூலமாக பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வரலாறு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இலங்கையில் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டது. பௌத்த மதத்தின் பெருமையை காட்டும் வகையிலான, அதாவது நம்பகத்தன்மை அற்ற செவிவழி கதைகள் முதலியவற்றை திரட்டி அட்டகதா என்னும் பெயரில் பாலி மொழியில் தொகுத்தார்கள். இது பின்னொரு காலத்தில் கால வரிசைப்படி ஒழுங்கு செய்யப்பட்டு அட்டகதா மகாவம்சம் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டது. தொடர்கிறது. தேரர் தியானத்தில் இருந்த சுமணனை அழைத்து, சுமணா, உன் பாட்டனான அசோக சக்கரவர்த்தியிடம் சென்று தேவ நம்பிய புத்த மார்க்கத்தை மேற்கொண்டு விட்டான். அவன் ஒரு ஸ்தூபம் கட்ட விரும்புகிறான். மாமுனிவரின் அஸ்தியையும் குருநாதர் உபயோகித்த பிக்ஷா பாத்திரத்தையும் அவனுக்கு தருவாயாக என்று கேட்டு மாமன்னனிடம் இருந்து பிக்ஷா பாத்திரத்தையும் அது நிறைய அஸ்தியையும் பெற்றுக்கொள். அதன் பின் தேவேந்திரனிடம் செல். புத்தருடைய வலது மேல் தாடை பல்லும் வலது காரை எலும்பினது அஸ்தியும் அவனிடம் இருக்கின்றன. அவற்றில் பல்லை அவன் வைத்துக் கொண்டு வலது காரை எலும்பின் அஸ்தியை தரும்படி கேட்டு வாங்கி வா என்று பணித்தார். அதன்படி சுமணன் அசோக சக்கரவர்த்தியிடமிருந்து புத்தரின் அஸ்தியையும் அவர் பயன்படுத்திய பிக்ஷா பாத்திரத்தையும், இந்திரனிடமிருந்து புத்தரின் வலது காரை எலும்பின் அஸ்தியையும் வாங்கி வந்தான். தேரர் எல்லா அஸ்திகளையும் மலை மீது வைத்தார். அதனால் மிசாக மலை என்ற பெயருடன் இருந்த அம்மலை பின் சேத்திய மலை என்று பெயர் பெற்றது. தேரர் காரை எலும்பு அஸ்தியை கையில் எடுத்துக்கொண்டு சீடர்களுடன் புறப்பட்டார். அரசன், இது புத்தரின் அஸ்தியாக இருந்தால் என் வெண்கொட்ட குடை சாயும். பட்டத்து யானை தானாகவே மண்டியிட்டு வணங்கும். அஸ்தியுடன் உள்ள இந்த பாத்திரம் என் தலைமேல் வந்து அமரும் என்று எண்ணினான். அரசன் எண்ணியபடியே அனைத்தும் நடந்தன. அரசன் தன் தலை மீது இருந்த பாத்திரத்தை எடுத்து யானையின் மேல் வைத்தான். யானை பிளறியது. பூமி அதிர்ந்தது. அபயவாவியிலிருந்து மணல் எடுத்து வரப்பட்டு மணல் மேடு தயாரிக்கப்பட்டு அஸ்தி உரிய மரியாதைகளுடன் உரிய இடத்தில் வைக்கப்பட்டது. அரசன் தேவநம்பிய தீசன் அரச குடும்பத்தினரின் ஆதரவில் விகாரம் கட்டினான். விகாரம் முழங்கால் உயரம் கட்டியதும் அதில் அஸ்தி வைப்பதற்கான விழா கொண்டாட்டம் பற்றி நாடெங்கும் அறிவிக்கப்பட்டது. மக்கள் திரள் திரளாக கூடினார்கள். சுற்றிலும் மக்கள் சூழ்ந்திருக்க அஸ்தி யானையின் முதுகிலிருந்து ஆகாயத்தின் மேலெழுந்து எல்லோரும் காணும்படி காற்றில் மிதந்தது. 8 பனை உயரத்தில் நின்ற அதனை பார்த்து மக்கள் வியப்பினால் திகைத்தனர். இரண்டும் ஓரிடத்தில் நடக்கும் அதிசயம் அவர்களுக்கு மயிர்கூச்சறிய செய்தது. அதிலிருந்து வந்த ஒளியும் பொழிந்த நீரும் இலங்கை முழுவதும் பரவியது. புத்தர்
நிர்வாண படுக்கையில் இருந்தபோது 5 கண் படைத்த அவர் 5 உயரிய தீர்மானங்களை செய்து கொண்டார். அவை ஒவ்வொன்றாக நடந்தேறின. ஏற்கனவே நிர்வாணம் அடைந்த புத்தர் தமது உடலின் அஸ்தி மூலம் இவ்வாறு மனித குலத்துக்கு எல்லையற்ற அருள் பொழிந்து கொண்டிருந்தார். சங்கமித்தை வெள்ளரசு கிளையை இலங்கைக்கு கொண்டு வந்தால் இவ்வாறாக இலங்கையில் பௌத்த மதம் புத்தரின் முக்கிய பாகங்களின் இருப்பிடமாகி உலகில் மிக உயரிய இடத்தை பெற்றது. தென்னிந்தியாவில் பௌத்தம் பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் சைவ வைஷ்ணவ மத புரட்சியால் பௌத்த மதம் அரச ஆதரவை இழந்தது. பௌத்த மத வளர்ச்சி குன்றியது. பௌத்த கோயில்கள் ஜைன கோயில்களாக மாறின. அகலங்கர் என்னும் ஜைனர் காஞ்சிபுரத்தில் உள்ள காமக்கோட்டத்தில் பௌத்தருடன் சமயவாதம் செய்து அவரை தோற்கடித்து சிங்கள நாட்டிற்கு துரத்திவிட்டார் என்று அறியப்படுகிறது. சம்பந்தர் பௌத்தருடன் வாதப்போர் செய்து அவர்களை தோற்கடித்து சைவராகிய வரலாறும், மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் பௌத்தருடன் வாதம் செய்து அவரை இலங்கைக்கு துரத்திய வரலாறும், திருமங்கையாழ்வார் நாகைப்பட்டினத்து பௌத்த ஆலயத்திலிருந்து பொன்னால் அமைந்த புத்த சிலையை கவர்ந்து சென்று அந்த பொன்னை கொண்டு திருவரங்கத்தில் திருப்பணி செய்த வரலாறும் பௌத்த மதத்தின் வீழ்ச்சியை காட்டுகின்றன. அரிட்டாப்பட்டி பாண்டி நாட்டு வரலாற்றில் குகைகளில் ஒன்றான அரிட்டாப்பட்டி என்பதன் பெயர் இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பௌத்த மதத்தை பரப்ப உதவியாயிருந்த அரிட்டர் என்னும் பிக்குவின் நினைவாக சூட்டப்பட்டிருக்கலாம். இந்த அரிட்டர் என்னும் பௌத்த முனிவர் இங்குள்ள குகையில் தமது சீடருடன் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக மயிலை ஸ்ரீனி வெங்கடசாமி அவர்கள் அவரது பௌத்த மதமும் தமிழும் என்னும் நூலில் கூறியிருக்கிறார். சமகாலத்தில் வடநாட்டில் இருந்து வந்த மதங்கள், சமகாலத்தில் ஜைனம், வைதீகம், ஆசீவகம், பௌத்தம் ஆகிய மதங்கள் தென்னாட்டுக்கு வந்தன. இம்மதங்களிடையே நடைபெற்ற சமய போர்களினால் பௌத்த மதம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஹீனயானம், மகாயானம் என்று பௌத்தம் 2 பிரிவுகளாக பிரிந்தன. ஸ்ராவகயானம், மகாயானம், மந்திரயானம் என்னும் 3 பிரிவுகளை நீலகேசி உரையினால் அறியக்கூடியதாக இருக்கிறது. அத்தியாயம் 18. மகாபோதி விருட்சம் பெறுதல். அரசன் தேவநம்பிய தீசன் போதி மரத்தையும் தேரியையும் கேட்டு வரும் பொறுப்பை தன் மருமகனும் மந்திரியுமான அரிதன் என்பவனிடம் ஒப்படைத்தான். அரிதன் ஜம்பு கோலத்தில் கப்பல் ஏறி கடல் கடந்து தேரரின் சக்தியால் அன்றே புஷ்பபுரத்தை அடைந்தான். சங்கமித்தையும் ராணி அனுலாவும். இராணி அனுலா அவளது தோழிகள் 500 பேரும் மேலும் 500 அந்தப்புற பெண்களும் தசசீலங்களை ஏற்று பக்தியுடன் மஞ்சள் உடை தரித்து தீட்சை பெறுவதற்காக கடும் விரதங்களுடன் சங்கமித்தையின் வரவிற்காக காத்திருந்தார்கள். தசசீலங்கள் என்று கூறப்படுபவை கொல்லாமை, திருடாமை, கற்பு பிறழாமை, பொய் சொல்லாமை, கள்ளுண்ணாமை, குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் உணவு உட்கொள்ளுதல், உலக இன்பங்களை துரத்தல், வாசனை திரவியங்கள் ஆபரணங்களை உபயோகியாது இருத்தல், உயரமான அல்லது அலங்காரமான படுக்கையில் தூங்காது இருத்தல், தங்கம், வெள்ளி முதலியவற்றை ஏற்காமல் இருப்பது ஆகும். இராணி அனுலாவும் பிற பெண்களும் நகரின் ஒரு புறத்தில் அரசனால் கட்டப்பட்ட
மடத்தில் புனித வாழ்வு நடத்தினார்கள். இந்த மடம் உபாசிகா விகாரம் என்று வழங்கப்பட்டது. அரதன் அசோக மன்னனிடம் சென்று, அரசன் தேவநம்பிய தீசனின் தம்பியின் மனைவி கடும் விரதங்கள் மேற்கொண்டு தீட்சை பெறுவதற்காக காத்திருக்கிறாள். அவளுக்கு தீட்சை அளிப்பதற்காக பிக்குனி சங்கமித்தையும் அவளுடன் போதி மரத்தின் தென்புற கிளையையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டான். அதே தகவல் சங்கமித்தைக்கும் கூறப்பட்டது. சங்கமித்தை தந்தையிடம் சென்று தேரரின் நோக்கத்தை கூறினாள். மகனையும் பேரனையும், அதாவது மகன் மகிந்தன், பேரன் சுமணன் பிரிந்த சோகம் அசோக சக்கரவர்த்திக்கு இருந்தது. இவர்களை பிரிந்து இப்பொழுது சங்கமித்தையையும் பிரிவதற்கு மனம் வருந்தினான். சங்கமித்தை அரசனிடம், அரசே, சகோதரன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அங்கே தீட்சை பெற பலர் காத்திருக்கிறார்கள். எனவே நான் போக வேண்டும் என்றாள். அரசன் மகாபோதி மரத்தை கத்தியால் வெட்டி காயப்படுத்த கூடாது. அதன் கிளையை நான் எப்படி கொடுப்பேன் என்றான். பிக்குகளின் மகாசபை கூட்டப்பட்டது. அவர்கள் புத்தர் செய்து கொண்ட 5 தீர்மானங்களையும் அறிவார்கள். அவர்களின் அனுமதியுடன் 7 யோஜனை தூரத்தில் இருந்த போதி மரம் இருந்த இடத்துக்கு இவர்கள் சென்றார்கள். கொல்லன் உருவில் இருந்த விஸ்வகர்மா அழகான தங்க தொட்டி ஒன்றை செய்தார். அத்தொட்டி 9 முழ சுற்றளவும் 5 முழ ஆழமும் 3 முழ விட்டமும் கொண்டதாக இருந்தது. அனைத்து அரச மரியாதைகளுடனும் போதி மரத்தை அடைந்தார்கள். போதி மரம் பலவிதமான அணிகள் பூட்டப்பட்டு ஒளியுடன் காட்சி அளித்தது. அரசன் போதி மரத்தை கைகூப்பி வணங்கினான். போதி மரத்தின் தென்புறத்தில் இருந்த கிளைகள் மறைந்தன. 4 முழ நீளமுள்ள முளை மட்டுமே அங்கே இருந்தது. இந்த அதிசயத்தை கண்டு அரசன் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த போதி மரத்துக்கு அரச பதவி அளித்து அதை வணங்குகிறேன் என்று கத்தினான். போதி மரத்துக்கு தன் பரந்த நாட்டின் அரசனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அரசன் 8 முறை போதி மரத்தை வலம் வந்து வணங்கி தங்க தொட்டியை ஒரு ஆசனத்தில் வைக்க செய்தான். தங்கப்பிடி போட்ட செந்தூர துண்டினால் கிளையை சுற்றி ஒரு கோடு கிழித்தான். அந்த கிளையை பெற்றுக்கொள்வதற்காக அரசன் ஆசனத்தில் ஏறி நின்று கொண்டான். பின் பவித்திரமான ஒரு பிரகடனம் செய்தான். அந்த பிரகடனம் வருமாறு: போதி மரம் இங்கிருந்து இலங்கைக்கு போவது எவ்வளவு உண்மையோ, புத்த மதத்தில் உறுதி குலையாமல் நான் இருப்பேன் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே போல இந்த போதி மரத்தின் தென்புற கிளை தானாக துண்டுபட்டு இந்த தொட்டியில் இடம்பெறுவதாக. மகாபோதி மரத்தின் தென்புற கிளை தானாக துண்டுபட்டு மண்ணுள்ள தொட்டிக்குள் மிதந்தது. பின்னர் மகாபோதி கிளை கோடு கிழித்த இடத்துக்கு மேலே 3 விரற்கடைக்கு மேல் சுற்றிலும் 10 கோடுகள் கிழித்தான். முதலாவது கோட்டிலிருந்து 10 ஆணிவேர்கள் தோன்றின. பின்னால் கீறப்பட்ட கோடுகள் ஒவ்வொன்றில் இருந்தும் 10 கிளை வேர்கள் தோன்றின. வலை போல் பின்னிக் கொண்டன. இதனை கண்ட அரசனும் மக்களும் பிக்குகளும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். இவ்வாறு 100 வேர்களுடன் மகாபோதி மரம் தொட்டியில் இருந்த மணலில் ஊன்றிக் கொண்டது. தண்டு 10 முழ நீளத்தில் இருந்தது. அதில் 4 முழ நீளமுள்ள 5 கிளைகளும் ஒவ்வொரு கிளைகளிலும் 5 பழங்களும் இருந்தன. போதி மரக்கிளை தானாகவே வந்து தொட்டியில் ஊன்றிக் கொண்ட போது பூமி அதிர்ந்தது. பலவிதமான அதிசயங்களும் நிகழ்ந்தன. போதி மரத்தின் இலைகள் பழங்களில் இருந்து வீசிய
6 நிற கதிர்கள் பிரபஞ்சம் முழுவதும் பிரகாசிக்க செய்தது. பூமியில் இருந்த ஆகாயத்தில் எழும்பிச் சென்ற மகாபோதி மரம் பனி பிரதேசத்தில் 7 தினங்கள் யார் கண்ணிலும் படாமல் இருந்தது. அரசன் அந்த 7 நாட்களும் அங்கேயே தங்கியிருந்து மகாபோதி மரத்துக்கு பலவிதமான காணிக்கைகள் செலுத்தினார். ஒரு வாரம் செல்ல பனிப்படலமும் ஒளிக்கதிர்களும் போதி மரத்தினுள் புகுந்து மறைந்தன. அற்புதங்கள் பல நிகழ்த்திய வண்ணம் போதி மரம் பூமிக்கு இறங்கி வந்தது. மகிழ்ச்சி அடைந்த அரசன் மீண்டும் போதி மரத்துக்கு தன் இராச்சியத்தை கொடுத்தான். ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் 15ஆம் நாள் உபோசத தினத்தன்று அவன் மகாபோதி மரத்தை பெற்றான். 2 வாரங்களுக்கு பின் ஐப்பசி மாசம் கிருஷ்ணபட்சம் 14ஆம் நாள் உபோசத தினத்தன்று ரதத்தினால் சென்ற அரசன் அதை தலைநகருக்கு கொண்டு வந்தான். அதற்காக ஒரு அழகிய மண்டபமும் கட்டினான். கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் முதல் நாள் அழகியதும் பிரமாண்டமானதுமான ஒரு சால விருட்சத்தின் கிளைக்கு புறமாக மகாபோதி மரத்தை வைத்தான். தினமும் பலவிதமான பூசைகள் செய்தான். விருட்சம் பெற்ற 15ஆம் நாள் திடீரென்று அதில் புதிய கிளைகள் தோன்றின. மனம் மகிழ்ந்த அரசன் மீண்டும் ஒரு தடவை போதி மரத்துக்கு அரச பதவியை வழங்கி அதை வணங்கினான். புஷ்பபுரத்தில் பெருவிழா நடந்தது. அது தேவர்களுடையதும் மனிதர்களுடையதும் மனங்களில் மத நம்பிக்கையை ஏற்படுத்தியது. நன்றி, வணக்கம்.